அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்திகளே வணக்கம். டெல்லியில் பிப்ரவரி மாதத்திலே தேர்தல் நடக்க இருப்பதாக அதனை ஒட்டி டெல்லி முழுவதும் எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. பிஜேபியை சார்ந்த கட்சிகளும் பிரச்சாரம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. மோடியே அந்த பிரச்சாரத்தில் இறங்கி டெல்லி முழுவதும் சுழன்று பிரச்சாரம் செய்கிறார். இப்போ இப்படி பிரச்சாரம் செய்கிற பொழுது ஒரு பிரச்சார கூட்டத்திலே அந்த கட்சியினுடைய மூத்த தலைவராக டெல்லியில் இருக்கின்ற ரமேஷ் பிதுரி என்கிற நபர், அவர் ஏற்கனவே எம்பியாலாம் இருந்திருக்கார். அவர் ஒரு மேடையிலே பேசுகிற பொழுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாலையை பிரியங்கா காந்தியின் கன்னம் போல் அவ்வளவு பளபளப்பாக சாலையை அமைப்போம் என்று பேசியிருக்கிறார். மற்றொரு பிரச்சார மேடையில் என்ன பேசுகிறார்? தற்போது முதல்வராக டெல்லியில் முதல்வராக இருக்கிற ஆம் ஆத்மியினுடைய முதலமைச்சர் அதிசி அவர்களை போய் அவங்க அப்பா பேர் ஏதோ திருத்தினாங்கன்னு சொல்லி அது அப்பாவே மாற்றிவிட்டார் அதிசி என்றெல்லாம் ஒரு கீழ்த்தரமான வகையிலே பிரச்சாரங்களை பிரச்சார மேடைகளிலே, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மோடி பேசுகிற அடுத்தடுத்த கூட்டங்களிலே இவர் ரமேஷ் பிதுரியும் பேசுகிறார். இப்படி ஒரு பெண்களை ஒரு கீழ்த்தரமான வகையில் விமர்சனம் செய்து பேசுவது என்பது ஒரு சாதாரண செய்தியாக, கண்டிக்கிற செய்தியாக மட்டும் பார்க்க முடியாது. ஏன் அதை ஒரு கண்டிக்கிற செய்தியாக பார்க்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன்னா, பிஜேபி என்றாலே அது ஒரு பாலியல் வக்கிரங்களுக்கு எப்போதும் ஈடுபடுகிற ஒரு கட்சி என்பது தான் இன்னைக்கு யதார்த்தத்தில் புலப்படுகிற செய்தி. சமீபத்தில் கர்நாடகாவில் செப்டம்பர் மாதத்திலே முனிரத்னா என்கிற எம்எல்ஏ, ஒரு கட்சியினுடைய பிஜேபி கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிற ஒரு நபர் முனிரத்னா பாலியல் வழக்குகளை சிக்கி சிறைக்கு சென்று வருகிறார். இப்படி நாடு முழுவதும், ஏதாவது கர்நாடகாவிலேயோ இல்லை டெல்லியிலேயோ நடக்கிறதல்ல இவர்கள் பேசுவது. இதெல்லாம் அப்படி மட்டும் இல்லை. இன்றைக்கி உத்தரப்பிரதேசலாம் எடுத்துக்கிட்டோம்னா தினந்தோறும் செய்திகள் இருக்குது. இன்றைக்கி பேப்பரை திறந்தாலே பாலியல், பெண்கள் மீதான பாலியல் வக்கிரங்களும் அவங்களை படுகொலை செய்வதும் ஒரு சொல்லுனா அளவிற்கு இன்றைக்கி பறந்து விரிந்த அளவிலே அது அதிகரித்து வருது. இப்படி அதிகரித்து வருவதை பற்றி தீர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை பற்றி இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் கிடையாது. ஏதோ பெண்களுக்கு நாங்கள் தான் பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்குறோம், பெரிய அளவில் நாங்கள் தான் பேசுகிறோம், பெண்களுக்கான பாதுகாப்பான கட்சி இப்படிலாம் பேசுகிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான ஒவ்வொரு சம்பவம் போதும் இந்த விவாதங்கள்லாம் வரும். இவர்கள் இது மட்டும் இல்லை, ஆசிஃபா உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆசிஃபானுடைய சம்பவம், ஒரு 9 வயது சிறுமியை ஒரு கோயிலுக்குள்ளே வைத்து காஷ்மீரில் பாலியல் பலாத்காரம் செய்து அந்த குழந்தையை படுகொலை செய்தார்கள் என்பதெல்லாம் தெரியும். அந்த படுகொலைக்கு ஆதரவாக நின்று அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு எதிராக போராட்டம் நடத்திய கட்சினா பிஜேபி. அதுவும் தேசிய கொடிகளை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி பேசுகிற நடைமுறையில் வைத்திருக்கிற ஒரு கட்சி, பெண்களுக்கு நாங்கள் பெண்களுக்கான கட்சி, பெண்களை பாதுகாப்போம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறிப்பாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் அத்துமீறல், அதுக்கு எதிராக அந்த அம்மா புகார் கொடுத்தது, அந்த மாணவி புகார் கொடுத்தது, அதெல்லாம் வழக்கானது. இந்த மாதிரி செய்திகள், அதிர்ச்சியான செய்திகள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறது என்ன, எப்படி என்பதை பற்றி இவர்கள்லாம் பேசுகிறது கிடையாது. இப்படி பாலியல் வழக்குகளே நின்று அவர்கள் அந்த பாலியல் வழக்குகளில் ஈடுபடுகிற துணை போகிற ஒரு நபர்களாக இருக்கிற ஒரு கட்சி எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? பிஜேபி குறிப்பாக அந்த மாதிரியான செயல்களிலே, பாலியல் வக்கிரங்களில் ஈடுபடுகிற ஒரு கட்சியாக இன்னைக்கு வலம் வந்திருக்கிறது என்பதெல்லாம் இந்த எம்எல்ஏ கைதெல்லாம் அதானே காட்டுது. இதெல்லாம் தடுக்க முடியலையே. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவம் என்பது எல்லாத்தையும் உழுக்கக்கூடிய, எல்லாருடைய மனசாட்சியும் உழக்கக்கூடிய ஒரு செய்தியாக வந்திருக்குது. இந்த செய்தியை நம்ம இப்படிப்பட்ட ஞானசேகரர்கள் தினந்தோறும் உருவாகிட்டு இருக்கிறாங்க.
இந்த ஞானசேகரனை பற்றி பார்த்தோம்னா 2012 அவன் மேலே வழக்குகளும், அவன் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பாலியல் சீண்டலில் போய் மாட்டி 2 வருஷம் சிறைக்கு போயிட்டு வந்ததால் இதெல்லாம் நிறைய செய்திகள்லாம் வருது. ஆனால் ஏன் இதை தடுக்க முடியவில்லை? ஏன் இந்த ஞானசேகரன் போன்ற நபர்கள் உருவாவதை ஏன் நம்மளால் தடுக்க முடியல? இதை பற்றி எந்த கட்சியாவது பேசுகிறாங்களா? இப்போ அண்ணாமலை மாதிரியான நபர்கள் என்ன செய்கிறாங்க? சாட்டையை எடுத்துகிட்டு சுழட்டுறாங்க. சாட்டையால் வந்து நான் இந்த பாலியல் வக்கரங்களுக்கு எதாவது தடுக்க முடியல, நான் வந்து நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் என்று சாட்டையால் அடிக்கிறதும், அதை ஒருத்தர் வந்து தடுக்கிறதும், அப்புறம் பெண்கள்லாம் செட் பண்ணி வச்சு அழுகிறதும், அதை வந்து நாடகம் போடுறதும், இவனுங்க அடிக்கிற கூத்து ஒரு அளவே இல்லாமல் போச்சு. உண்மையிலே பெண்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு நபராக ஒரு கட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி நம்ம வந்து அதற்கான தீர்வை தேடணும்? என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். உங்களுக்கெல்லாம் உத்தரப்பிரதேச வழக்கு தெரியும். அதராஸில் வந்து ஒரு 19 வயது தலித் மாணவியை, இளம் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்கிறார்கள். அதில் முதல் நாள் ரிப்போர்ட்டில் இது பாலியல் பலாத்காரம் என்பது உறுதி செய்யப்படுது. அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்படவில்லைன்னு ரிப்போர்ட் வருது. அந்த உடலை வந்து ராவோடு ராவாக போலீஸு, அதிகார வர்க்கங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு போயிட்டு அந்த உடலை பத்திரிகையாளரை கூட பார்க்க விடாமல் எரிச்ச சம்பவமெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் செஞ்சவங்க தான் பிஜேபி. இப்போ வந்து ஒரு நாடகம் நடிக்கிற அரசியலுக்காக பேசுகிறது இருக்கு இல்லையா? அரசியலுக்காக வந்து ஒரு தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவதற்கோ அல்லது அதன் மூலமாக நம்மளுக்கு அரசியல் ஆதாயம் அடைவதற்கோ இந்த மாதிரியான சம்பவங்களை பயன்படுத்தி கொள்வது இருக்குதே தவிர, இந்த பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு என்ன வழி என்று ஒரு பிஜேபியோ அல்லது மற்ற கட்சிகளோ இதில் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது மாதிரி யதார்த்தம் அல்ல. அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழி என்ன இருக்குது? ஒரு வக்கரமாக இவங்களால் எப்படி ஒரு பெண் முதல்வராக இருக்கிற ஒரு பெண்ணை எப்படி பேச முடியுது? எப்படி இவங்க அந்த பாலியல் வழக்குகளை உள்ளே நுழைந்து விட்டு அதில் தண்டனை, அதில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தும் நாங்கள் நல்லவங்கன்னு எப்படி பேச முடியுது? அப்படின்னா அவங்க இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து தொடச்சிட்டு போகிற ஒரு செய்தி மாதிரி. பல சட்டங்கள் இன்றைக்கி வந்துடுச்சு. எந்த சட்டங்கள் வந்து தடுக்க முடியல. நிர்பயா சம்பவம் வந்த பிறகு, நிர்பயா அந்த பாலியல் பலாத்காரத்திற்கு பிறகு இந்தியாவில் நிர்பயா சட்டம்னே ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பிறகு நிறைய அதுக்கு அடுத்த நாளே மும்பையில் ஒரு பாலியல் அத்துமீறல், அதே போல் வந்து படுகொலை, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவமாக இருக்குது. இது ஏதோ நீங்கள் செய்தி தாள்களை திரும்பி பார்த்தோம்னா திருப்பினோம்னா அதில் ஒரு 4 செய்தியாவது பாலியல் வைக்கிற செய்திகள் இருக்குது, 4 வழக்காவது இருக்குது, 4 படுகொலையாவது இருக்குது. தினந்தோறும் பத்திரிகையில் வராத நாள் இல்லை. அது எந்த மாநிலமானாலும் சரி, இந்தியா முழுவதும் அப்படி தான் இருக்குது. ஏன் இது போன்ற சம்பவங்கள் ஏன் வருகிறது? இது ஏன் தடுக்க முடியவில்லை? இது தடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வழி என்ன என்பதை பற்றி யோசிக்கல. செட்டப் பண்ணி கண்ணகி மாதிரி நடிக்கிறது போராட்டம். ஒரு ட்ராமாவை கூப்பிட்டு வந்து கண்ணகி மாதிரி நடிக்க வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் கூட போராட்டம் செய்வது வந்து அரசியல் நோக்கத்துக்காக தானே தவிர உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான வழி இல்லை, இப்படிலாம் வந்து நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளே பேசியிருக்கிறாங்க. ஆனால் இது போன்ற வழக்குகள் வரும்போது நீதிபதிகள்லாம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. அதராஸில் நடந்த அந்த தலித் சிறுமியினுடைய பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கை அவசரமாக உடலை எரித்து அடுத்து ரீபோஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண முடியாத அளவிற்கு செய்கிறார்கள். அதுக்கு துணை போனவர்கள் யார்? நீதிமன்றம் இல்லையா? அன்றைக்கு அங்கே இருக்கிற பிஜேபி கட்சி இல்லையா? இன்றைக்கி அதை சார்ந்திருக்க அரசு அதிகாரிகள் இல்லையா? இன்றைக்கி இது போன்ற பாலியல் வக்கிரங்கள் தினந்தோறும் நடக்குதுன்னா அதற்கு குற்றவாளியாக இருப்பவர்கள் யார் அப்படின்னா முதல்ல இருப்பது அரசும் அரசு நிர்வாகமும் ஆட்சியாளர்கள் தான். இதை நாம் மறுக்க முடியுமா? ஆனால் அதை பற்றி இவர்கள் பேசுகிறார்களா? எல்லா நிர்வாகமும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை மூடி மறைச்சி அந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்வது தான் இன்றைக்கி யதார்த்தம். அதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. ஆசிஃபா வழக்கில் தான் அப்படி தான் போயிட்டு இருக்குது. அப்படி தான் நடந்துச்சு. அது இதெல்லாம் நம்ம கண் முன்னாடியே பார்த்துட்டோம்ல. அப்போ இது போன்ற சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு என்ன வழி? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்தது நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்காதுன்னு, நம்ம தெருவில் நடக்காதுன்னு, நம்மள ஊரில் நடக்காதுன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? கண்டிப்பாக நடக்கும். ஏன் நடக்கும்? இந்த சமூகத்தை
ஒரு முதலாளித்துவ நுகர்வு வெறி கலாச்சாரத்தில் புகுத்தி விட்டு, இல்லை நீங்கள் வந்து நடந்து கொள்வதெல்லாம் பிரச்சனை, நீங்கள் உடையில் பிரச்சனை, அல்லது உங்களுடைய நடவடிக்கையில் பிரச்சனை, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை, அங்கே போய் இருட்டில் உட்காந்துட்ட, லைட் இல்லாத இடத்துல இருந்துட்ட, சிசிடிவி கேமரா இல்லை, இதெல்லாம் இதுவா பிரச்சனை? சமூகத்தில் என்ன வகையான கருத்துக்களை நீங்கள் பரப்புறீங்கன்றதான முக்கியமான பிரச்சனை. தினந்தோறும் ஆபாசங்களை, பாலியல் வக்கிரங்களை இணையதளத்திலே பரப்புகிறார்கள். இன்னும் இதை பற்றி பேசுகிற உயர்நீதிமன்றம் இதுக்கு தடை விதிக்கிறேன், நீ இதில் இனிமே வந்து இந்த பாலியல் சம்பந்தமான தரவுகள் எல்லாம் இணையதளத்தில் வரக்கூடாது, அதை தடை விதிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நீதிமன்றங்கள் சாதாரணமாக இன்றைக்கி ஆன்லைன் ரம்மி விளையாடி அதில் பல இளைஞர்கள் சீரழிந்து முதலாளியினுடைய கொள்ளைக்காக உருவாக்கப்பட்ட அந்த முறையை கூட தடுத்து நிறுத்த முடியாத நீதிமன்றம் தானே. அதனால் எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்கல்ல. இப்படி முதலாளித்துவ நுகர்வெறிக்காக தினந்தோறும் ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கி சினிமா, சீரியலு. இன்றைக்கி அவங்க இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஆபாசம் இருந்தால் தான் சினிமா. உள்ளூரில் சாதாரணமாக நம்ம கிராமங்களில் திருவிழாக்களில் கூட ஆபாச நடனங்கள் ஆடப்படுது. அதுக்கு நீதிமன்றங்கள் உத்தரவு கொடுக்குது, போலீஸ் உத்தரவு கொடுக்குறாங்க, அதுக்கு பாதுகாப்பாக நிற்கிறாங்க. இப்படி நடக்கிற அந்த சமூகத்தில் நாளைக்கு நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? எப்படி பாதுகாப்பை உருவாக்குவீங்க? அவர்களுடைய லாப நோக்கத்திற்காக, முதலாளியினுடைய நுகர்வு வெறிக்காக இன்னைக்கு புகுத்தப்படுகிற இந்த கலாச்சாரத்தை ஒழிக்காமல், இந்த டிவியில் வர தினந்தோறும் வருகிற சீரியல்கள் போன்ற ஆபாச இணையதளங்கள்லாம் ஒழிக்காமல் பாலியல் வக்கிரங்களை ஒழித்து விட முடியும் என்று பேசுவது எவ்வளவு அயோக்கியத்தனம், அல்லது கண்டிப்பது என்பது எவ்வளோ அயோக்கியத்தனம். இது போன்ற சம்பவங்கள் நூற்றுக்கணக்கில் நடக்குது. நமக்கு வந்து வெளியே தெரிகிறது 1-2 தான். இன்றைக்கி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவி துணிவாக வந்து ஒரு மனுவை கொடுக்குறார்கள், புகார் மனுவை கொடுக்குறாருன்னா அது பாராட்டக்கூடிய விஷயம். இது போன்ற பெண்கள் வெளியே வர்றதுக்கு முடியுதா? இன்றைக்கி யதார்த்தத்தில் எத்தனை கேள்விகள் வரும், எத்தனை அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக வரும். அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே போச்சுன்றதை பற்றி நாம் அந்த குற்ற உணர்ச்சிகள் இருக்குதாங்க? எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது எந்த கட்சிகளுக்கும், இந்த அரசமைப்புக்கும். இந்த அரசமைப்பும் ஆளும் கட்சிகளும் எல்லாருமே வந்து மக்களுக்கு எதிரான நுகர்வு கலாச்சார வெறியை உற்பத்தி பண்ணுகிற முதலாளித்துவ நுகத்தடிகளுக்கு வேலை செய்கிற நபர்களாக இருக்கிற இவர்களால் இதை ஒழிக்க முடியாது. இன்னும் பல பேருடைய வாழ்க்கை நாசமானாலும் இதை மாற்ற முடியாது. மாற்றுவதற்கான ஒரு வழிமுறையை நாம் தான் தேடணும். ஒரு கலாச்சார புரட்சியை நாம் தான் உருவாக்கணும். இந்தியாவில் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான், நீங்கள் இது போன்ற ஒரு புதிய ஜனநாயக புரட்சியை உருவாக்கினால்தான் இது போன்ற சமூக இழிவுகளை, குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு வழிவகையை செய்ய முடியும். அதற்கான அரசமைப்பை உருவாக்க முடியும். இந்த அரசமைப்பு முழுவதும் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கும் அவர்கள் லாபம் பார்ப்பதற்கும், யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, யார் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல என்று முதலாளித்துவ நுகர்வு கலாச்சாரம் தான் இன்றைக்கு இந்த சமூகத்தை சீர்கெடுத்திருக்கிறது. இதை ஒழிக்காமல் நிர்பயாவையோ ஆசிஃபாவையோ பிஜேபியில் இருக்கிற பாலியல் வக்கிரம் பிடித்த நபர்களையோ யாருமே தண்டிக்க முடியாது. நீதிமன்றத்தால் தண்டிக்க முடியாது. வேடிக்கை தான் பார்க்கணும். சும்மா சவடால் தான் விடணும். சவடால் வேணால் விட முடியுமே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. இல்லைனா அண்ணாமலை போன்ற கோமாளிகளை விட்டு அதை செய்தியாக்கிட்டு இருப்பானுங்க மீடியா. அண்ணாமலை வந்து 2 சாட்டில் இன்றைக்கி அடிச்சுக்கு வர மாட்டாரான்னு எல்லா டிவி சேனலும் போய் உட்காந்துட்டு அண்ணாமலை வீட்டுக்கு முன்னாடி போடுற ட்ராமாவுக்கு இவங்கெல்லாம் ட்ராமாவில் நடிக்கிறாங்க. வெக்கமாக இருக்குது இதெல்லாம் செய்தி. இதெல்லாம் கேட்கவோ பார்க்கவோ வெக்கமாக இருக்குது. தினந்தோறும் நடக்கிற இந்த பாலியல் வக்கிரங்களை எதிர்த்து போராட முடியாத துணிவற்ற நபர்களாக மாறியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றுவதற்கு ஒரு பாதையை உருவாக்கணும்ல. அந்த பாதையை தெளிவுபடுத்தாமல் நாம் அடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியாது. அதுதான் இன்றைக்கி வந்து பிஜேபியினுடைய ரமேஷ் பிதுரி சொல்வதெல்லாம் வெறும் வார்த்தை கிடையாது. அவங்க எண்ணத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் இன்றைக்கி பிரதிபலிக்கிறாங்க. பிரியங்கா காந்தி கண்ணம் சொன்னால் பாலியல் வக்கிரத்தோடு தான் அந்த பார்வை இருக்குது, அந்த சொல் இருக்குது. எப்படி உங்களால் முடியுது? ஒரு டெல்லியினுடைய முதல்வராக இருக்கிற ஒரு பெண்ணை எப்படி உங்களால் இவ்வளவு கேவலமாக பேச முடியுது? அப்பாவே மாற்றுகிற நபர்கள் எப்படி சொல்ல முடியுது? அப்படின்னா இதெல்லாம் ஒரு அரசியலுக்காக பேசுகிறோம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. பாலியல் வக்கிரங்களை பிடித்தவர்கள் இவர்கள்லாம் இந்த நீதிமன்றமோ நிர்வாகமோ போலீஸோ வழக்கம் போடாது, தண்டிக்கவும் முடியாது. எல்லாம் அவங்க ஆளுங்க. எல்லா நிர்வாக உறுப்புகளும் அப்படி தான் இருக்குது. எல்லா துறைகளையும் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது. போலீஸ் துறையிலே நாறிக்கிட்டு இருக்குது.
போலீஸ் துறையில் இருக்கின்ற ஒரு பெண் வந்து எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து புகார் மனுவை கொடுக்க முடியவில்லை. இன்னைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு எஸ்பியால் புகார் மனு கொடுக்க முடியல. கொடுக்கறதுக்குள்ள 1008 நெருக்கடிகள் நடந்துச்சா இல்லையா இந்த நாட்டில்? அப்போ இதை தடுக்கணும், இது போன்ற பாலியல் குற்றங்களை குறைக்கணும், இதற்கு எதிரான மாற்றங்களை உருவாக்கணும்னு நாம் எதிர்பார்த்தோம்னு சொன்னால் இந்த அரசமைப்புக்குள் எப்போதும் தீர்வு கிடையாது. அதை ஒழிப்பதற்கான வழிமுறைகளும் இந்த அரசமைப்புக்குள்ள இல்லை. அதுதான் இன்றைக்கு பல சட்டங்களும் நிர்வாக முறைகளும் நீதிமுறைகளும் நமக்கு முன்னால் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இந்த பாடத்தை உணர்ந்து கொண்டு இன்னைக்கு இந்த சமூகத்தில் பரப்பப்படுகிற ஆபாச வக்கிர சினிமா சீரழிவுகளை இதெல்லாம் டாஸ்மார்க் உட்பட அனைத்தும் எதிர்த்து போராடுவதற்கு மக்களுக்கு பயிற்றுவிப்பதும் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக புரட்சியை உருவாக்குவதற்கு நாம் களத்திலே நிற்பதும் தான் இன்றைக்கு ஒரு முதன்மையாக தேவையாக இருக்கிறது. அதுதான் அடுத்த கட்ட ஞானசாகர்களை வளர்ப்பதை ஒழித்து கட்டும். அப்படிப்பட்ட தவறிழைப்பவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரும், தண்டனையை வழங்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு நிசப்தமான உண்மை. அது போன்ற போராட்டங்களை சமூகத்திலே கட்டியமைப்போம். போராட்டக்களம் ஒன்றுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் பெண் விடுதலையை பெற்றுத்தரும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.